நீங்கள் இணைந்து கொண்டிருப்பது யாழ்வாசல் தொலைக்காட்சியின் செய்திகளுடன். இன்றைய செய்திகளில் இலங்கை, இந்திய, உலகம், விளையாட்டு, சினிமா, வர்த்தகம் மற்றும் வாணிப செய்திகள் இடம்பெறுகின்றன. எமது செய்திகளை நீங்கள் பார்த்துக்கொள்ள எமது இணையதளமான www.yalvasal.lk என்ற இணையதளத்திற்கு சென்றும் பார்வையிட முடியும். முதலில் இலங்கை செய்திகள். பயண கட்டுப்பாடு நிலையை பயன்படுத்தி அதிகூடிய விலைக்கு மரக்கறி விற்பனை. நாட்டில் ஏற்பட்டுள்ள கொரோனா வைரஸ் தாக்கத்தினை கட்டுப்படுத்தும் வகையில் நாடளாவிய ரீதியில் கடந்த வெள்ளிக்கிழமை இரவு 11 மணி முதல் அமல்படுத்தப்பட்ட பயண தடை இன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை 4 மணிக்கு தற்காலிகமாக நீக்கப்பட்டுள்ளது. இந்த நிலையில் மன்னார் மாவட்டத்தில் மக்கள் பொருட்களை கொள்வனவு செய்ய வர்த்தக நிலையங்களை நாடியுள்ளனர். அத்தியாவசிய பொருட்களை விற்பனை செய்கின்ற மற்றும் மீன், மரக்கறி விற்பனை நிலையங்கள் ஆகியவற்றை திறக்க அனுமதி வழங்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் மன்னார் பசார் பகுதியில் உள்ள சில மரக்கறி விற்பனை நிலையங்களில் அதிகூடிய விலைக்கு மரக்கறி வகைகள் விற்பனை செய்யப்படுவதாக நுகர்வோர் விசனம் தெரிவித்துள்ளனர். குறிப்பிட்ட அளவு மரக்கறி விற்பனை நிலையங்கள் திறக்கப்பட்டுள்ள போதும் ஒவ்வொரு மரக்கறி விற்பனை நிலையங்களிலும் நூற்றுக்கணக்கான நுகர்வோர் ஒரே நேரத்தில் பொருட்களை கொள்வனவு செய்ய செல்கின்றனர். இதன் போது மரக்கறி வகைகள் சில விற்பனை நிலையங்களில் கூடிய விலைக்கு விற்பனை செய்யப்பட்டுள்ளதாக பாதிக்கப்பட்ட நுகர்வோர் தெரிவித்துள்ளனர். 1 கிலோ மரக்கறி 300 ரூபாய் முதல் 350 ரூபாய் வரை விற்பனை செய்யப்படுவதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. எனவே இவ்விடயம் தொடர்பாக உரிய அதிகாரிகள் துரித நடவடிக்கைகளை மேற்கொண்டு மரக்கறி வகைகளை கட்டுப்பாட்டு விலையில் விற்க நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். திருகோணமலை மக்களுக்கான எச்சரிக்கை. திருகோணமலை நகரில் தேவையற்ற விதத்தில் பயணிக்கும் பயணிகளுக்கு போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். நாட்டில் விதிக்கப்பட்டிருந்த பயண கட்டுப்பாடு இன்றைய தினம் தளர்த்தப்பட்ட நிலையில் பொதுமக்கள் தங்களுடைய வீடுகளுக்கு அருகில் உள்ள விற்பனை நிலையங்களில் பொருட்களை கொள்வனவு செய்யாமல் நகர்பதிகளை நோக்கி படையெடுத்துள்ளனர். இந்நிலையில் சோதனை சாவடிகளினூடாக போலீசார் சோதனை நடவடிக்கைகளை முன்னெடுத்து வருகின்றனர். திருகோணமலை மாவட்டத்தில் தற்பொழுது கோவிட்-19 தொற்று அதிகரித்து வருகின்ற நிலையில் மக்கள் இவ்வாறான செயற்பாடுகளில் ஈடுபட வேண்டாம் எனவும் தங்களை தாங்களே பாதுகாத்துக் கொள்வதற்கு வீடுகளில் இருக்குமாறும் பொதுமக்களிடம் போலீசார் கோரிக்கை விடுத்துள்ளனர். தேவையற்ற விதத்தில் வெளியில் நடமாட வேண்டாம் என போலீசார் எச்சரிக்கை விடுத்துள்ளனர். பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ விடுத்துள்ள கண்டிப்பான உத்தரவு. வெசாக் தினத்தை முன்னிட்டு நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களுக்கு மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகளை மூடுமாறு புத்த சாசன, சமய மற்றும் கலாசார அலுவல்கள் அமைச்சர் என்ற ரீதியில் பிரதமர் மஹிந்த ராஜபக்ஷ உத்தரவு பிறப்பித்துள்ளார். அதற்கமைய 26 மற்றும் 27 தினங்களில் நாடு முழுவதும் உள்ள அனைத்து மதுபான சாலைகள் மற்றும் இறைச்சி கடைகள் மூடப்பட வேண்டியதுடன் சூப்பர் மார்க்கெட்டுகளின் ஊடாக மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனை செய்யப்படக்கூடாது என்று பிரதமர் குறிப்பிட்டுள்ளார். பயண தடை விதிக்கப்பட்டுள்ள இந்த காலப்பகுதியில் மதுபான சாலைகளை மூடுமாறு அரசாங்கம் ஏற்கனவே உத்தரவிட்டுள்ளது. இந்நிலையில் நாளை மற்றும் நாளை மறுதினம் ஆகிய 2 தினங்களுக்கு மதுபானம் மற்றும் இறைச்சி விற்பனையை முற்றாக நிறுத்துமாறு பிரதமர் அறிவித்துள்ளார். யாழில் களமிறக்கப்பட்டுள்ள ராணுவத்தின் பெண்கள் படையணி. யாழ்ப்பாணத்தில் பல பகுதிகளில் ராணுவத்தின் பெண்கள் படையணி களமிறக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. இலங்கையில் கோவிட் தொற்று அதிகரித்து வருகின்ற நிலையில் அதனை கட்டுப்படுத்தும் விதமான பயண தடை அமுல்படுத்தப்பட்டு வருகிறது. இந்நிலையில் இன்றைய தினம் மக்கள் பொருட்கொள்வனவு செய்வதற்காக பயண கட்டுப்பாடு தளர்த்தப்பட்டுள்ளது. இவ்வாறான சந்தர்ப்பத்தில் யாழ் நகரில் போக்குவரத்து நெரிசலை கட்டுப்படுத்தவும் கண்காணிப்பு நடவடிக்கைகளுக்காகவும் ராணுவத்தின் பெண்கள் மோட்டார் சைக்கிள் பிரிவு களமிறக்கப்பட்டுள்ளது. அதேவேளை ராணுவத்தினரின் மோட்டார் சைக்கிள் படையினரும் கண்காணிப்பு மற்றும் ரோந்து நடவடிக்கையில் ஈடுபட்டுள்ளனர். குறித்த நடவடிக்கையானது யாழ் மாவட்ட ராணுவ கட்டளை தளபதி மேஜர் ஜெனரல் பிரியந்த பெரேராவின் நெறிப்படுத்தலில் யாழ் நகர பகுதியில் முன்னெடுக்கப்படுகின்றமை குறிப்பிடத்தக்கது. மக்களின் இன்றைய நடவடிக்கை கடும் சீற்றத்தில் ராணுவ தளபதி. அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்வதற்காக பயண கட்டுப்பாடுகளை தளர்த்திய இன்றைய தினத்தில் பலர் நடந்து கொண்ட விதம் குறித்து மகிழ்ச்சியடைய முடியாது என ராணுவ தளபதி சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். இதனால் எதிர்காலத்தில் கடைகளை திறக்காமல் அதற்கு பதிலாக மாற்று நடவடிக்கை எடுக்க வேண்டியுள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். இதன் அடிப்படையில் அத்தியாவசிய பொருட்களை வாகனங்கள் மூலம் விநியோகிக்கும் வேலை திட்டத்தை முன்னெடுக்க உள்ளதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். தமது வீடுகளுக்கு அருகில் உள்ள வர்த்தக நிலையங்களில் அத்தியாவசிய பொருட்களை கொள்வனவு செய்ய வழங்கிய சந்தர்ப்பத்தை சிலர் தவறாக பயன்படுத்திய விதத்தை காணக்கூடியதாக இருந்தது.
மக்கள் இப்படி கட்டுப்பாடின்றி நடந்து கொண்டதால் பாதிப்பான பிரதிபலன்கள் ஏற்படும். மக்கள் கட்டுப்பாடின்றி நடந்து கொள்வதனூடாக கோவிட் பரவல் மேலும் அதிகரிக்கலாம் எனவும் ராணுவ தளபதி சீற்றத்துடன் எச்சரிக்கை விடுத்துள்ளார். ரஷ்ய ஜனாதிபதி புட்டினுக்கு நேரடி சந்திப்பு, நாள் குறித்த ஜோ பைடன். அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடனும் ரஷ்ய ஜனாதிபதி விளாடிமிர் புட்டினும் முதல் முறையாக நேரடியாக சந்தித்து பேச உள்ளனர். இரு தலைவர்களும் சுவிட்சர்லாந்தின் ஜெனீவாவில் ஜூன் மாதம் சந்தித்து பேச உள்ளனர். மட்டுமின்றி குறித்த சந்திப்புக்கு புட்டினை அமெரிக்க ஜனாதிபதி ஜோ பைடன் அழைப்பு விடுத்துள்ளார். ஜூன் மாதம் 16ஆம் தேதி குறித்த சந்திப்பு நடைபெறுவதாக வெள்ளை மாளிகையும் உறுதி செய்துள்ளது. இந்த சந்திப்பானது ஜோ பைடன் முன்னெடுக்கும் முதல் ஐரோப்பிய பயணமாக பதிவாக உள்ளது. இரு தலைவர்களுக்குமான ஒரு நேரடி சந்திப்புக்கு ஜோ பைடன் தொலைபேசி மூலம் ஏப்ரல் மத்தியில் அழைப்பு விடுத்திருந்தார் என்பது குறிப்பிடத்தக்கது. இனி பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற விமானங்கள் நாட்டுக்குள் நுழைய தடை. பிரபல ஐரோப்பிய நாடு முக்கிய அறிவிப்பு. பிரபல ஐரோப்பிய நாடான ஆஸ்திரேலியா பிரித்தானியாவிலிருந்து நேரடியாக வருகின்ற விமானங்களுக்கு தடை விதிப்பதாக அறிவித்துள்ளது. பிரித்தானியாவில் இந்தியா மாறுபாட்டின் பரவல் குறித்த அச்சங்களுக்கு மத்தியில் சில தினங்களுக்கு முன்னர் பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்தை வைரஸ் மாறுபாடு பகுதியாக ஜெர்மனி பொது சுகாதார நிறுவனம் அறிவித்துள்ளது. மே மாதம் 23ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை நள்ளிரவு முதல் பிரித்தானியா மற்றும் வடக்கு அயர்லாந்திலிருந்து ஜெர்மனிக்கு செல்லும் மக்கள் ஜெர்மன் குடிமகனாகவோ அல்லது வசிப்பவராகவோ இருந்தால் மட்டுமே அந்த நாட்டுக்குள் நுழைய முடியும். மற்றவர்கள் 2 வாரங்கள் கட்டாய தனிமைப்படுத்தலில் இருக்க வேண்டும் என ஜெர்மனி கடுமையான கட்டுப்பாடு விதித்தது. ஜெர்மனியை தொடர்ந்து பிரித்தானியா பயணிகள் மீதான கட்டுப்பாடுகள் கடுமையாக்க கூடும் என்று பிரான்ஸ் சூட்சுமமாக தெரிவித்தது. இந்நிலையில் மீண்டும் பிரித்தானியாவிலிருந்து வருகின்ற விமானங்களுக்கு ஆஸ்திரேலியா தடை விதிப்பதாக அந்த நாட்டு ஊடகம் செய்தி வெளியிட்டிருக்கிறது. அதிக எண்ணிக்கையிலான கொரோனா வைரஸ் தொற்று நோய்கள் அல்லது வைரஸ் மாறுபாட்டின் தொற்றுகள் காரணமாக இதற்கு முன்னர் பிரித்தானியா மீது இதுபோன்ற தடைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பிரித்தானியாவில் கொரோனா வைரஸ் தொற்றுகள் குறைவாகவே உள்ளன. ஆனால் இந்தியாவில் முதலில் அடையாளம் காணப்பட்ட மாறுபாடு அதிகரித்து வருவதால் ஐரோப்பிய நாடுகள் பிரித்தானியா மீதான இந்த நடவடிக்கைகளை எடுத்துள்ளன. பிரித்தானியாவில் மீண்டும் உள்ளூர் ஊரடங்கா. பிரித்தானியாவில் இந்தியா மாறுபாடு தொற்றுகள் அதிகரித்து வருகின்ற 8 பகுதிகளில் உள்ள மக்களுக்கு புதிய வழிகாட்டுதல்களை அரசாங்கம் வெளியிட்டிருக்கிறது. வெள்ளிக்கிழமை எவ்வித முன்னறிவிப்பும் இல்லாமல் புதிய வழிகாட்டுதல் அறிவுரைகள் இணையதளத்தில் வெளியிடப்பட்டது மற்றும் கூடுதல் எச்சரிக்கையுடன் இந்தியா மாறுபாட்டை அணுகுமாறு அரசாங்கம் வலியுறுத்தியுள்ளது. அரசாங்கம் வெளியிட்டிருக்கின்ற புதிய வழிகாட்டுதல் அறிவுரையின்படி இந்த 8 பகுதிகளில் உள்ள மக்கள் உட்புறங்களில் கூடுவதை தவிர்க்க வேண்டும். அதாவது முடிந்தவரை நண்பர்கள் மற்றும் உறவினர்களை உட்புறங்களில் சந்திப்பதற்கு பதிலாக வெளிப்புறங்களில் சந்திக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது. முடிந்தவரை குடும்ப நபர்கள் தவிர மற்ற நபர்களுடன் 2 மீட்டர் சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும். முடிந்தவரை வேலை மற்றும் கல்வி போன்ற அத்தியாவசிய காரணங்களுக்காக தவிர வேறு காரணங்களுக்காக மக்கள் பாதிக்கப்பட்ட பகுதிகளுக்கு உள்ளேயும் வெளியேயும் பயணிப்பதை தவிர்க்க வேண்டும் என்று அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அது மட்டுமில்லாமல் வாரத்துக்கு 2 முறை இலவச லேட்டரல் ஃப்ளோ சோதனை செய்யுமாறும், அதாவது தொற்று உறுதியானால் என்ற சுயமாக தனிமைப்படுத்தப்பட வேண்டும். முடிந்தால் வீட்டிலிருந்து வேலை செய்யுங்கள், வாய்ப்பு கிடைக்கும் போது தடுப்பூசி போடுங்கள் என்று அரசாங்கம் கூறியிருக்கிறது. எனினும் இது ரகசியமாக அமல்படுத்தப்பட்ட உள்ளூர் ஊரடங்கு இல்லை என டவுனிங் ஸ்ட்ரீட் மறுத்துள்ளது.